அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலினால் மேக்கர் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ப்ரோக்கோலி கிரேவி. ப்ரோக்கோலி கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஒரு ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கிரேவிக்காக 10 முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 5 பூண்டு எடுத்து இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கணும். மல்லித்தூள் 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தழை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும். ப்ரோக்கோலி கிரேவி இப்போ எப்படி பண்ணலான்ட்டு நம்ம பார்ப்போம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். முதல்ல பட்டை போட்டுப்போம். அடுத்தது சோம்பு பூண்டு ரெண்டுமே போட்டுப்போம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு. அடுத்தது தக்காளியை போட்டுப்போம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுப்போம். மிளகாத்தூள், அடுத்தது மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கணும். இதில் ப்ரோக்கோலியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏற்கனவே இதில் ப்ரோக்கோலி வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு நாம் தண்ணி ஊற்றிப்போம். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு கிரேவியை நம்ம இதோட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கொதிக்க விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரோக்கோலி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ப்ரோக்கோலி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆலினால் மேக்கர் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.